அஸ்ஸலாமு அலைக்கும் கைட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கிறேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம். முதல்ல நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோடய வீடியோவை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதோட பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க கைஸ், நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வாங்க நாங்கள் அதை பார்ப்போம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொன்னால், நாங்கள் எந்த நாளுமே ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க இல்லாது நோம்பில். அதனால் இன்றைக்கி பான் ஸ்லேஸை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி செய்யத்தான் வந்திருக்கிறேன். அதாவது ஸ்லேஸ் பான் இருக்கிறது எல்லாருக்கும் ஈஸியான ஒரு வேலை. ஏனென்றால் மாவெல்லாம் பிசைய தேவையில்லை. எந்த நாளுமே கிச்சனில் இருந்துட்டு பெண்கள் என்ன செய்கிறாங்க, பிசைஞ்சு பிசைஞ்சு ஒவ்வொன்று செஞ்சு விதவிதமாக செஞ்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக செய்கிற முறையைத்தான் காட்டலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த பான் ஸ்லேஸ்ட ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். முதல்ல இப்படி எல்லா ஓரங்களையும் நாங்கள் சேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கட்டரை வச்சு இப்படி நாங்கள் அந்த கட்டரை வச்சு ஊண்டினத்துக்கு பிறகு ஒரு கத்தியை எடுத்து அதை ஓரங்களை வெட்டி அழகான ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இப்படி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் எல்லா பான் துண்டுகளையும் நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இன்னும் அழகாக இப்படி கத்தியை வச்சு பான் ஸ்லேஸ் பான் வந்து புதிதாகவும் இருக்கணும். பழையதாக இருந்துன்னு சொன்னால் அது கொஞ்சம் உகுந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நான் இப்படி எல்லா பான் ஸ்லேஸ்களையும் வெட்டி எடுத்ததுக்கு பிறகு இந்த உருளைக்கட்டையை வச்சு நான் என்ன செய்கிறேன், அதை திருப்பி அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சது ஒன்றாக அரைச்சதுக்கப்புறம் திருப்பி கட்டரை வச்சு ஒன்றொன்றாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இந்த ஷேப்பில் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்படி எல்லா பான் ஸ்லேஸையும் நாங்கள் இப்படி அரைச்சி அது கட்டர் வச்சு இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். நல்லா அரைப்பட வேணும். ஓகே, பாருங்கள், இப்படி வெட்டி எடுத்ததுக்கு பிறகு எல்லாம் ஒன்றொன்றாக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இரண்டு முட்டை எனக்கு போதுமானதாக இருந்தது. நீங்கள் பான் ஸ்லேஸ் எத்தனை எடுப்பீங்களோ அத்தனையை பொறுத்து தான் இந்த முட்டை தேவைப்படும். எனக்கு ஒரு பான் ஸ்லேஸ் பேக் ஒன்றுக்கு இந்த 2 முட்டையும் போதுமானதாக இருந்தது. அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த முட்டை இரண்டையும் நல்லாக பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படியானாலும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்பூனை வச்சு தான் பீட் பண்ணி எடுத்தேன். ஏன் என்று சொன்னால், இந்த ஸ்லேஸ் பானை வந்து அதில் அமிழ்த்தி எடுக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி பீட் பண்ணுறேன். இப்படி நன்றாக பீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒன்றொன்றாக விட்டு அமிழ்த்தி அதை எடுத்து திருப்பி இந்த பிஸ்கட் தூள் இருக்குதானே, அந்த பிஸ்கட் தூளில் போட்டு அதை ஒவ்வொன்றாக இப்படி எல்லா பக்கங்களும் படுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இது வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இது எண்ணெயில் போட்டு பொரிக்கிற டைமில் அது அழகாக உப்பி வரும். பாருங்கள், இப்படி ஒவ்வொன்றாக இந்த முட்டையில் தாட்டி நாங்கள் எடுத்து இந்த பிஸ்கட் தூளில் பிரட்டி நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, கட்லெட் ரோல்ஸ் இவைகளையெல்லாம் செய்யும்போது இப்படி இந்த முறையை தான் நாங்கள் கையாளுறோம். அதுபோல் இந்த பான் ஸ்லேஸையும் ஒவ்வொன்றாக என்ன செய்கிறேன், இப்படி முட்டையில் பிரட்டி பிஸ்கட் தூளில் பிரட்டி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்படி கைகளை வச்சு கொஞ்சம் சேவ் பண்ணி கொண்டா சரி, அதை ஒட்டி பிடிச்சிடும், தானாக அது ஒட்டி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், சின்ன ஒரு சட்டியை எடுத்து அதில் எண்ணெயை விட்டு அது எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் அந்த காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொன்றாகத்தான் போட்டு பொரிச்செடுக்க வேணும். அப்படி ஒவ்வொன்றாக பொரிச்செடுக்கும் போது தான் அது சரியான ஒரு பதத்தில் வரும். பாருங்கள், இப்படி நன்றாக சின்ன மீடியம் நெருப்பில் வச்சு நாங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் அதை பொரிச்செடுத்து கொள்ள வேணும். பாருங்கள், எப்படி உப்பு வந்திருக்குன்னு சொல்லி மிகவும் அருமையாக அழகாக வந்திருக்கு. பாருங்கள், ஒவ்வொன்றாக நான் இப்படி இதே போல் தான் பொரித்து எடுத்துக்கொண்டேன். எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலராக அழகாக வந்திருக்கு.
இப்போ நான் என்ன செய்கிறேன், அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஏன்றால் நாங்கள் செய்ய போகிறது என்னென்னா பொக்கெட் ஷவர்மா. அதனால் நாங்கள் இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். பாருங்கள் உள்ளுக்கு எப்படி வந்திருக்குண்டு. அப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே முதல்ல 2ஆக கட் பண்ணி ஓரமாக வைத்து விட்டு தான் இதுக்கு அடுத்த வேலையை நாங்கள் பார்ப்போம். இதில் எல்லாம் இப்படி ஓரமாக கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துட்டு இப்போ இதுக்குரிய கறியை நாங்கள் தயார்படுத்துவோம். இப்போ முதல்ல நான் என்ன செஞ்சேன், வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸ்களாக வெட்டி பச்சை மிளகாயம் வெட்டி அதில் என்ன செய்கிறேன், ஒரு தாவையில் போட்டு கோழியை நான் உப்பு மஞ்சள் மிளகு போட்டு வேக வச்சு எடுத்தேன். அதில் வரக்கூடிய தண்ணி இருக்குதானே, அந்த தண்ணியால் கொஞ்சம் இதுக்கு படுத்துறேன். ஏன்னு சொன்னால் இந்த கறி வந்து மிகவும் டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னு சொன்னால் கோழி அவிச்ச தண்ணி தானே, அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கொண்டு, ஏன்னா கோழி அவிச்சதுலேயும் உப்பு இருக்குது, அதோட கொஞ்சம் போதாத்துக்கு உப்பையும் சேர்த்து அது நன்றாக மிளகுத்தூளும் விட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் விட்டு மஞ்சள் தூளும் விட்டு அதை நன்றாக இப்படி பிரட்டி எடுத்துக்கொண்டு அது கொஞ்சம் வெந்து வர ஸ்டேஜில் நாங்கள் அந்த சிக்கன் பீஸுகளை சின்ன சின்ன பீஸுகளாக கையால் பிச்சு அதை என்ன செய்து இதில் சேர்த்துக்கொள்கிறோம். இதில் சேர்த்து நன்றாக கொஞ்சம் அதில் எல்லா உப்பு புளிகளும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து அது கறி ஓகே ஆனதுக்கப்புறம் அதை இறக்கி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், நாம் ஒவ்வொன்றா வெட்டி வச்சுருந்தோம் தானே, அதில் என்ன செய்கிறேன், மயோனிஸை பூசுகிறேன். இந்த மயோனிஸ் வந்து நான் வீட்டில் தயாரித்தது. இந்த வீடியோ வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோவோட அதை ஜாயின் பண்ண இல்லை, வீடியோ பெருசாகிடும்ன்றதால. அப்போ நான் இப்போ இந்த மயோனிஸை உள்ளுக்கு பூசிட்டு 2 சலாத் துண்டுகளை நாங்கள் வைக்கிறோம். ஏன்னு சொன்னால் அது ஒரு அழகாக இருக்கும் தானே, அதனால தான். அதுக்கு பிறகு இந்த கறியை போட்டுக்கொள்கிறோம். இதை நான் வந்து சலாத் வந்து எல்லாத்துக்கும் வைக்க இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களோட கிட்ஸ் வந்து அதை விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே எடுத்து வெளியில் போட்டுடுவாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய 2க்குத்தான் நான் சலாது வச்சேன். மற்றதெல்லாம் சும்மா கறியைத்தான் போட்டு கச்சப் விட்டு செஞ்செடுத்தேன். ஏண்டா அவங்களுக்கு வந்து அது வைக்கிறது வந்து பிடிக்காது, நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் இப்படி எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு டொமேட்டோ கச்சப் கொஞ்சம் போட்டு அதை வந்து இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான அளவுகளில் கச்சப் கொஞ்சம் மேலால் படுத்தி கொள்ளலாம். அதை அப்படி போட்டு எல்லாம் ஒன்றொன்றாக இப்படி போட்டு அடுக்கி வச்சுக்கோங்க. அப்போ இது உண்மையிலேயே மிகவும் டேஸ்டாகவும் அழகாகவும் காட்சியளிக்கும். இதை வந்து சிறார்கள் மிகவும் விருப்பமாக சாப்பிடுவார்கள். பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கும். இது போல் நீங்களும் இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கு விதமாக செய்யும் போது இது ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு பெரிய டைம் எல்லாம் எடுக்காது, ஈஸியான ஒரு வேலை தான். நீங்கள் குயிக்காக செஞ்சுருக்கலாம். என்று சொன்னால் எப்படியுமே வீட்டில் ரமலான் மாதம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சமோசா, பேட்டிஸ், கட்லட் இப்படி என்று சொல்லி ரோல்ஸ்ன்னு சொல்லி செஞ்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் சாப்பிட்டு இப்போது போர் அடிச்சுப்பீங்க. அதனால் இப்படி நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சீங்கன்னு சொன்னால் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக கிட்ஸ் வந்து மிகவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏண்டா இந்த மயோனிஸ் கச்சப் எல்லாம் படும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில்